எல்லாம் வெல்ல இறையருள் சிறப்பினை வேண்டி இந்த அருமையான நகைச்சுவை சிந்தனை சிரிப்பு இசை பாட்டு பட்டிமன்றத்திற்கு மொழியின் விழிகள் திறந்து செந்தமிழில் அமிர்தம் கலந்து அதை மேடைகள் தோறும் பொழிந்து நல்ல மேதையாய் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, நீங்க என்ன சாதாரண நடுவரா? நீங்க எப்படிப்பட்ட நடுவர் தெரியுமா? ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா, ஜில்லண்டு இருப்பதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா, தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா. உங்களை போல ஒரு நடுவர் உண்டா? உண்டா இப்படி ஒரு குண்டா? சரி, குண்டெல்லாம் சொல்லக்கூடாது. இருந்தால் நீங்க சாதாரண நடுவரா? இல்ல. நீங்கள் நடந்தால் குலுங்கும் தரை, உங்கள் வாயில் இருந்து வருவதெல்லாம் வண்ணத்தமிழ் மறை, மனதால் நீங்கள் ஒரு ராஜதுரை, உங்கள் இதயத்தில் என்றைக்குமே இல்லாதது கரை, உங்கள் மனைவி அடித்தால் உங்கள் வாயில் இருந்து பொங்கும் நுரை. நிறைய ஒரு வாயில இருந்து அதுதான் இப்ப வந்துகிட்டு இருக்கு, வேற வழி இல்ல. வரும் இல்ல. மற்றும் எண்ணெயிலே தோட்டத்து பூக்களையும் தேவைப்பட்டால் தோட்டாக்களாக்கும் இலக்கிய எவரெஸ்டே, எதிரணியிலே வெற்றிக்கனி தனக்குத்தான் என்று கொட்டாவி விட்டுக் கொண்டிருக்கும் இரண்டு கெட்ட ஆவிகளை. மணி 1 மணிக்கு மேல தானே ஆவி நடமாட்டம் இருக்கும். இது 10 மணிக்கே வந்துருச்சு. 11 மணிக்கு ஆவி நடமாட்டம் ஆயிட்டா. ஒரு ஆடுகாலி ஆவி இவ்வளவு நேரம் பழைய பாட்டுக்கு ஆடிக்கிட்டு உட்கார்ந்து. ஆமா, இது அடுத்த ஒரு வெள்ளாவி எப்பண்டா ஆனாலும் அது ரெடியா இருக்கு. சரி. மற்றும் இந்த நகைச்சுவை பட்டிமன்றத்தை கண்டு கேட்டு கைதட்டி ரசித்துக் கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த சின்னவளின் சிறப்பான வணக்கங்கள். சின்ன பிள்ளையின் சிறப்பான வணக்கம். நடுவர் அவர்கள் எனக்கு அருமையான தலைப்பு, மக்கள் மனதில் நிலைத்து நிற்பது கண்ணதாசன் காலத்து பாடல்களா அல்லது வைரமுத்து காலத்து பாடல்களான்னு கேட்டிருக்கீங்க. கண்ணதாசன் காலத்து பாடல்களை சொல்லி ஒரு குக்கர் ஆடிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கு. இந்த குக்கர் ஆமா. ஆனா பாட்டுனா எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஆட வைக்கணும் பாட்டு, சும்மா அசர வைக்கணும் பாட்டு, கேட்க வைக்கணும் பாட்டு, சும்மா கிறங்க வைக்கணும் பாட்டு, உறங்க வைக்கப்படாது சிவராஜா. அப்ப பழைய பாட்டு அவ்வளவு உறங்க வைக்க பாட்டு. பழைய பாட்டை கேட்டு கேட்டு எல்லாத்தையும் தூக்கம் தானே வரும். ஆமா. அதுல பழைய பாட்டு எப்படி இருக்கு? சோதனை மேல் சோதனை, சொரிய சொரிய வேதனை. இது ஒரு பாட்டான்னு கேக்குறேன். அது சாவ போறவன் பாடக்கூடிய பாட்டு. அத்தவை இத்தவை செத்தவை காடு வீடு போங்கவன் பாடிக்கிட்டு இருப்பான். நீயும் பொம்மை நானும் பொம்மை நினைச்சு பார்த்தா எல்லாம் இது வந்து இத்தவன் பாடிக்கிட்டு இருப்பான். அவர்களே, பாட்டுனா எப்படி இருக்குன்னு தெரியுமா? பாட்டுனா எப்படி இருக்குன்னு தெரியுமா? எடிடா மேளோ அடிடா தாளோ, இனிதான் கச்சேரி ஆரம்போ, இனிதான் கச்சேரி ஆரம்போ. எடிடா மேளோ அடிடா தாளோ, இனிதான் கச்சேரி ஆரம்போ, இனிதான் கச்சேரி ஆரம்போ. பாடுற பாட்டு காதுல போடு, காதுல கேட்டா உருப்படு நாடு, நாடு முன்னேற பாடுபடு, நாடு முன்னேற பாடுபடு. சிவராஜா எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கணும். வந்தோடனே காதல் பாட்டு, இவங்க பாட்டெல்லாம் ஒரு பாட்டாங்க. அது ஒரு பாட்டுக்காகுமா? காதல் பாட்டுல எப்படி இருக்குன்னு தெரியுமா? கோடை காலத்து தென்றல் குளிரும் பௌர்ணமி திங்கள், காடை காலத்து கூடல் விளையாடல் ஊடல், பானம் தாலாட்டு பாட மல்லைகள் பொன்னூஞ்சல் போட, நீயும் என் கையில் ஆட சுகம் தேட கூட, ஊரில் மேடை அமைத்து ஊரே உன்னை அழைத்தா, கதகதப்பு துடி துடிப்பு இது கல்யாண பரபரப்பு. காதல் 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 வைபோகமே காணும் நன்னாளிலே, காலில் ஊர்வலமாய் ஜோடி கிளிகள் கூடி இணைந்து ஆனந்தம் பண்பாடுவே. இப்படி இருக்கிற காதல் பாட்டு கேட்க ஆளுகளுக்கெல்லாம் குளுக்கோஸ் போட்ட வாயிலா இருக்கு. புது பாட்டு இப்பதான் எனக்கு தெரியுது. கத்தால கண்ணால குத்தாத நீ என்ன, இல்லாத எடுப்பால இடிக்காத நீ என்ன, கூந்தல் போர்வையில் குடிசை போட்டு கண்கள் ஜன்னலில் கதவின சாத்து கண்ணை கலைமாலே, கத்தால கண்ணால குத்தாத நீ என்ன, இல்லாத எடுப்பாத இடிக்காத நீ என்ன. என்ன மாதிரி பாரு. இவங்க காதல் பாட்டு என்ன தெரியுமா? நதி எங்கே போகிறது கடலை தேடி. நான் கேக்குறேன், நதி கடலை தேடி போகாம சிவராஜ விட்டு பாத்ரூம் தேடியா போவோம்? அதுதானே, நதி கடலுக்கு தானே போவோம். இதாவது பரவாயில்ல. இதுக்கு
ஒரு பாட்டு. காதலிக்கிட்ட போய் கேக்குறான், உன் விழியும் என் வாழும் சந்தித்தால் கண்ணு ரெண்ட கீழே கிடக்கும். அதுதானே இதுக்கு ஒரு பாட்டு. சுவிட்ச் ஆன் பண்ணிக்க. உங்கால் மட்டும் கிளியரா பாடிருக்கானோ? அவன் போட்டிருக்கான், உன் சமநிலையில் நான் உப்பா சர்க்கரையா விளக்குமாறு. உன் படுக்கை அறையில் நான் மூட்டையா கொசுக்கடியா. இதான் பாட்டு. நடுவர்களே, இந்த சமுதாயத்தை சீரழிச்சதா பழைய பாட்டுக்காரங்க. எங்க பசங்களுக்கு எல்லாம் குடினா என்னன்னா தெரியாது நடுவர்களே. ஆமா, இங்க உள்ள பசங்கிட்ட வந்தோடனே விசாரிச்சேன். இங்க உள்ள பையனெல்லாம் குடிக்கவே மாட்டான். குடிச்சாலும் தெரியாது. குடிச்சாலும் நல்ல நாளைக்கு சொத்துவால குடிப்பாரே தவிர மற்ற நாள் குடிக்க மாட்டான். அதுலயே டாஸ்மாக் எங்க இருக்குன்னே தெரியாது. அங்க வரிசை அடுக்கி வச்சிருப்பாங்கல்ல, ரம்மு சின்ன ஒயின் ஆஃப் ஃபுல் கட்டிங் பைதசன் கல்யாணி ஓல்கா நெப்போலியன் கோல்கண்டா மானிட்டர் விஎஸ்ஓபி 90 டீச்சர் ஓல்ட்மேன் மாக்கபோல 18 48 டீச்சர் ஒண்ணு இல்ல ஓல்ட்மேன் அப்படினா என்னன்னு கேளுங்க. ஏய், இது கோயில்ல போடக்கூடிய சுப்ரபாதமாயி நீ இத பேசிக்கிட்டு இருக்கீயம்மா. இல்ல, இதெல்லாம் நம்ம பிராண்ட். நீ இது உனக்கு எப்படி தெரிஞ்சு? எல்லாம் நம்ம கேட்ட பழக்கம் தானே. கேட்ட பழக்கமா இல்ல நீ குடிச்சிட்டு வந்தியா? இல்ல, எல்லாம் கேட்ட பழக்கம். சரி, இதெல்லாம் என்னன்னே தெரியாம எல்லா சரக்கையும் ஒண்ணா ஊத்தி வச்சுக்கிட்டு குடிக்கணுமா குடிக்கணுமான்னு பாத்துக்கிட்டே இருப்பான். அப்படியே ஒரு கிளாஸ்ல ஊத்தி வச்சுக்கிட்டு ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன், ஏன் 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 அட கிண்ணத்தை ஏந்துகிறேன், ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன், ஏன் 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 அடடா டா அடலா லா லா அடவா வா வா அடலா லா லா. அப்படியே இருப்பான். ஆமா, இவன் குடிக்கணுமா குடிக்கண்டாமா ஏன் ஏன்னு கேட்டிருப்பானா. அங்க இருந்து ஒரு பாட்டி ஓடி வரும். வந்து என்ன சொல்ல தெரியுமா? குடிமகனே நான் கொடுக்கட்டுமா அதை உனக்கு, கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு. அதோடு விட மாட்டா. இடைவிட்ட பூவினால் கடை வைத்து காட்டுவேன், கனிவிட்ட மாறி கூட்டுவேன். எதுவரை போகுமோ அதுவரை போகலாம், எதுவரை போகுமோ அதுவரை போகலாம், புதுவித ரசனையோடு பார்க்கலாம். பகலுக்கு அதிசயம் இரவுக்கு அவசியம், பழகிவிட்டால் என்ன ரகசியம், கனிவிட்ட மாங்கனி அணிலுக்கு மாத்திரம், காதல் ஏறிட்ட சாஸ்திரம். குடிமகனே குடிக்க சொல்லி கொடுத்தது யாரு? எந்த பழைய பாட்டு தானப்பா, கண்ணதாசன் காலத்து பாட்டுல சொல்லி கண்ணதாசன் காலத்து பாட்டு. அதுலயே ஒருத்தர் குடிச்சுக்கிட்டு இன்னைக்கு எல்லா படத்திலயும் குடிக்காத ஒரு பாட்டு கண்டிப்பா வச்சுடுவான். ஆமாங்க, ஆமா, இருங்க நான் அதுக்கு வருவேன். நடுவர்களே, அதுலயே ஒருத்தர் காதல்ல ஃபெயிலியர் அடைஞ்சோடனே அவன் குடிச்சுக்கிட்டு என்ன சொல்லுவான் தெரியுமா? குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம், அவளை மறந்து விடலாம், அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் இதனை குடித்து விடலாம், ஆனால் இருப்பதோ ஒரு மனம், நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன், கூறுகின்ற குப்பை தூக்கு போட்டு சாவு. யாரு கேட்டாலும் கேக்குறேன், என்ன செய்வேன் என்ன செய்வேன் எங்கிட்ட வந்து கேக்குது. ஆனா இந்த குடிக்கிற சமுதாயத்துல கூட இளைஞர்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தா தெரியுமா? குடிக்காதீங்க, குடிச்சா உங்க குடும்பம் நடுத்தருக்கு வந்துரும் சொல்லி கொடுத்தது இந்த வைரமுத்து காலத்து பாடல் நடுவர்களே. கண்டிப்பா எவ்வளவு அருமையா சொல்லி கொடுத்தாரு தெரியுமா? பாட்ட போட்ட போலதான் அத்தனை பேரும் குடிய நடத்தினான். ஆகாய கங்கை காய்ந்தாலும் காயும், சாராய கங்கை காயாதடா, ஆழ்வோர்கள் போடும் சட்டங்கள் யாவும் காசுள்ள பக்கம் போகாதடா, குடிச்சவ போதையில் நிற்பா, குடும்பத்தை வீதியில் வைப்பா, தடுப்பவன் யார் என்று நீ கேளடா, கள்ளுக்கடை காசுல தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா, கள்ளுக்கடை காசுல தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா, மண்ணோடு போகாமல் நம் நாடு திருந்த செய்யணும், உன்னால் முடியும் ஆகா உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி சொன்னாரா? குடிக்காதீங்க, குடிச்சா குடும்ப நடு தெருவுக்கு வந்துரும் சொல்லி கொடுத்து எங்க பாட்டுங்க. சரி, என்ன பாட்டு என்ன பாட்டு? சரி அப்பா, அவ்வளவு பாட்டு நல்ல பாட்டு தான். நான் ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடுறேன், அதுக்கு மட்டும் வழக்க சொல்லிக்கிறேன், டைம் நமக்கு குறவுனால. சரி, ஒரே ஒரு பாட்டு, புது பாட்டு தான். லாலாக்கு டோல் டப்பிமா கண்ணே ஜங்கம்மாவா இடுப்ப சுத்தி திருப்பி பாரம்மா, எண்ணல்லாம விளக்கு எரியுமா கண்ணே ஜங்கம்மாவா மர இருக்கிற கைய பாரம்மா.
இனிதான் அர்த்தமே சொல்லணும். ஆ. ஏ அடக்கு மடக்கு டுமுக்கு அடிக்கிற டோலு மையா டப்சா உட்டா பாரு கப்சா அப்ச கல்லு மாலியா ஆத்து பக்கம் வாரியா. அப்ச கல்லு மாலியா இது பழையபடியா ஆத்துக்கு தானே இழுக்கா ஐயா சண்டாளன். அந்த பாட்டுலாம் நீங்க இப்படிலாம் டவுட் கேட்க கூடாது. என்ன அர்த்தமா? லாலாக்கு டோல் டப்மான என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியாது. தெரியாது. தங்கச்சி உனக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது. அண்ணே உங்களுக்கு தெரியுமா? அண்ணே தெரியாது. சவுண்ட்ஸ் யாரனே உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவர் இந்த பாட்டை பாடுற உடனே அப்படியே பழைய லவ் சீன்லயே அப்படியே மயங்கிட்டாரு. நம்ம டிவி சேனல்காரன்ட்ட கேப்போம். அண்ணே உங்களுக்கு தெரியுமா? அண்ணே தெரியாது. யாருக்காவது தெரியாது. லாலாக்கு டோல் டப்பிமானா என்ன தெரியுமா? என்னமா? லாலாக்கு டோல் டப்பிமானா என்ன தெரியுமா? லாலாக்கு டோல் டப்பிமானா என்ன தெரியுமா? என்னம்மா சொல்லு. அதுதான் லாலாக்கு டோல் டப்பிமா. வச்சலா எம்மா அதுதான் நஜர் அவர்களே இதுக்கெல்லாம் அந்த அர்த்தம் கேக்குறீங்கல்ல. பழைய பாட்டுல நானும் ஒண்ணு கேக்குறேன். அந்த பக்கற மால பக்கற ஹோய் 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 அந்த பக்கற மால பக்கற ஹோய் ஹோய் ஹோய். வாட் இஸ் மீன் பை பக்கரை? ஏ பக்கர குடும்பம் ஐயா. பக்கரன்னா தெரியாதா? பக்கரன்னா தெரியாது. வேலைக்கு போயிட்டு வந்து எங்க ஆண்மங்கள்ட்ட கேட்டா தெரியும். அது பொண்டாட்டி வீட்டுக்குள்ள ராத்திரி 12 மணிக்கு எல்லாரும் வாங்கி சுட்டுட்டு போயிருவான்னுட்டு இவன் ஒரு மறைமுகமான இடத்துல ஒரு பக்கர சைஸ்ல ஒரு பாக்கெட் வச்சிருப்பான். அதுதான் பக்கரை. அதுதான் பக்கரை. உனக்கு தெரியுமா? அப்படியே பக்கரை. எனக்கு தெரியாது. குக்கரை. உட்கார பக்கரை. நடுவர் அவர்களே அதுல எங்க பாட்டுல முத்தத்தெல்லாம் குறை சொன்னார்ல. இவங்க பாட்டுல என்ன முத்த என்ன ரொம்ப ஒழுங்கா தான் கொடுத்தாங்களோ? உங்க பாட்டுல முத்த என்ன ஒழுங்காட்டா கொடுத்திருக்காங்க? இதே கண்ணின்னு ஒரு படம் உண்டு தெரியுமா? ஆமா. அந்த படத்துல அந்த முத்த காட்சி வச்சிருப்பாரு. சரி. அது எப்படி வச்சிருப்பாரு தெரியுமா? இதழே இதழே தேன் வேண்டும். ஆமா. மெல்ல 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 இதழே இதழே கனி வேண்டும். இதுபோலே இன்பம் எல்லாமே நீ தர வேண்டும் தர வேண்டும். ஆமா. இந்த முத்தத்தோடமா நாங்க கொடுத்த முத்தம் மோசமான முத்தம்னு கேக்குறேன். ரொம்ப இன்னொருத்த ஓடி வந்து முத்தங்கள் 100 அது தித்திக்கும் பாரு. ஊரு கட்ட குப்பை 100 முத்தம் கொடுத்தா அவன் இத்து பேர மாட்டான். அவன் முன்னாடி அவன் கொடுத்துட்டு போறான். நீ அதுக்கு வருத்தப்படுறா? நீ வந்து கேக்குறாங்க. அவன் காதலிக்கு அவன் கொடுத்துட்டு போறாங்க. உட்காரு. முத்த கொடுக்க ஒரு டைம் ஒதுக்காச்சு தெரியுமா? இப்ப சட்டம் போட்டுருக்கு தெரியுமா? எந்த நேரம் போய் கொடுத்துட்டு இருக்க கூடாது. இப்ப என்ன கோர்ட்ல ஆர்டர் பண்ணி தான் முத்தம் கொடுக்க முடியும். சும்மா தேவகட்ட நேரம் போய் கொடுத்தா உள்ள புடிச்சு போட்டு விடுவான். நடுவர்களே விவசாயத்தை பெருக்க சொன்னா அங்க விவசாயம் பண்ண போற என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? ஏர் பிடிக்க கைகள் இடை பிடிக்க நீர்வயல் போல் நெஞ்சு நிறைஞ்சிருக்க. ஏர் பிடிக்க கைகள் இடை பிடிக்க கண்ணோடு மை வழிய கையோடு நெய் வழிய அத்தாருக்கு முத்தாடத்தான் ஆசை இருக்காதோ ஆசை இருக்காதோ. கல்யாண வளையோசை கொண்டு காற்றே நீ முன்னாலே சென்று. யார் பிடிக்க கைகள் இடை பிடிக்க வயல எங்காடி உழுதுன்னு கேட்க போற வயல் விளக்கு பாடி கேட்டேன். உங்க பாட்டு மட்டும் நல்லா இருக்கும். மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான். அப்ப நான் என்ன மண்ணெண்ணெய் ஊத்துவேன்? சரி. மரத்தை வச்சவன தண்ணி ஊத்துவான் சொன்னா வழியில போறவன் ஊத்திட்டு போறான் சொன்னா அடுத்த ஒரு பாட்டு. 1 மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம். அப்ப 2 மணி அடித்தா உன் தங்கச்சி ஞாபகம் வருமோ? நடுவர்களே இதெல்லாம் பெரிய குற்றம் நீங்க சொல்லக்கூடாது. அதுலயே இந்த 2 பொண்டாட்டி கெட்டணும் சொல்லி கொடுத்த சிஸ்டமே இந்த பழைய பாட்டு தான். தெரியுமா? தெய்வான சக்கரத்தி வள்ளி கொரத்தி நம்ம கதையில இருக்குதடி. சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா கதை தினம் தினம் நடக்குதடி. தப்பாமல் நான் உன்னை சிறை எடுப்பேன். 1 2 இது கட்டுமே. என் அத்தை அவ பெத்த என் சொத்த அடி ரக்காயி கொத்தோடு முட்டு தரவோ. அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நடிப்பு என் நெஞ்சு குலுக்குதடி. சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு பச்சான். இந்த பாட்டு தானே. ஆனா எங்க பாட்டுல குடும்பத்துல கூட கணவனுக்கு மனைவிக்கு சந்தோஷத்தை வரவழைச்சது எங்க பாட்டுங்க. என்ன பாட்டுமா? நடுவர் அவர்களே இப்ப நான் இந்த ஊர்ல இருந்து பேசிட்டு இருக்கேன்ல. என் உடம்பு தான் இங்க நிக்குது. என் மனசு எங்க இருக்கு தெரியுமா? கன்னியாகுமரியில இருக்கிற
என் பேச்சு வரும். சரி. இப்ப சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கா. ஆமா. என் வீட்டுக்காரர் எப்படி இருப்பார் தெரியுமா? தூங்கிட்டு இருப்பார், நீங்க நினைக்க கூடாது. ஆமா. வாசல்லே இருப்பார். வாசல்ல தான் இருப்பார். தமிழ் வளர்க்க போனால சரி. தமிழ் வளர்த்தாலோ வளர்க்கலையோ எப்பண்டா வீட்டுக்கு வருவான்னு சொல்லி வாசல்லே இருப்பாருங்க. சரி. எப்படி என்னை பட்டிமன்றம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போறது டைம் என்ன ஆகும்? ஒரு 3 ஓடி போவேன். சரி. ஓடி போவேனா? ஆமா. என்ன பார்த்து அவரு சிரிக்க, அவரை பார்த்து நான் சிரிக்க, உங்க 2 பேரையும் பார்த்து ஊர்காரன் சிரிக்க. ஊர்காரன் 4 மணிக்கு அங்க எதுக்கு கேக்குறேன்? இல்ல, நிறைய பேர் ராத்திரி அத்தகு புரிஞ்சு வரேன்னு லாந்திக்கிட்டு இருப்பான் தெரியுமானே ஊர்காட்டுக்க. சிலவும் தூங்க மாட்டான், ராத்திரி ஒத்தைக்கு லாந்திக்கிட்டே இருப்பான். ஏதோ அத்தகு புரிஞ்சே கிடைக்காதான். அப்படியெல்லாம் கிடையாது. அதனால என் வீட்டுக்காரர் என்கிட்ட என்ன கேட்பார் தெரியுமா? சித்ரா, என்னை பிரிந்து இவ்வளவு நேரம் ஆகிவிட்டதம்மா, என்னிடம் ஒரு வார்த்தையாவது பேசுமா அப்படிம்பார். சரி. நான் எப்படி பேசுவேன் தெரியுமா? தூதுவளையல அரைச்சி தொண்டையில தான் நினைச்சி மாமங்கிட்ட பேச போறே மணிக்கணக்கா, தூண்டாமணி விளக்க தூண்டி விட்டு எரிய வச்சி உன் முகத்தை பார்க்க போறே நாள் கணக்கா, அந்த இந்திர சந்திரனோ மாமை வந்தா எந்திரிச்சு நிக்கணோ, அந்த ரம்பையும் ஊர்வசியோ மயிலுக்கு தொண்டுகள் செஞ்சிடனோ, நான் காற்றாகி ஊற்றாகி மாமன தழுவி கட்டிக்கணோ, தூதுவளையல் அரைச்சி தொண்டையில தான் நினைச்சி மாமன் கிட்ட பேச போறே மணிக்கணக்கா. ஆமா. எவ்வளவு இன்பமான சூழ்நிலை, எவ்வளவு இன்பமா இருக்கு. இதே மாதிரி உங்களை பாட்டு உண்டான்னு கேக்குறேன். எந்த மன கோயில் சிலையாக வளர்ந்தாளம்மா, மலரோடு மலராக மலர்ந்தாளம்மா, கனவெல்லும் தேரேறி பறந்தாளம்மா, கனவெல்லும் தேரேறி பறந்தாளம்மா, காத்தோடு காட்டாகி கலந்தாளம்மா, என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இதை யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய், நிதம் உன்னை கவி பாடும் குயிலல்லவா, என் பாடல் அவள் தந்த மொழியல்லவா, என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். அப்படிலாம் இழுக்க கூடாது நடுவர்களே. இவ்வளவு தூரம் இழுக்கல விட மாட்டா. ஆமாங்க. இப்ப நான்லாம் தண்ணி அடிச்சிட்டு மேல போவேன். தண்ணி அடிச்சுக்கிட்டா? தண்ணினா அந்த தண்ணி குடிக்கிறதுக்காக குடத்துல தண்ணி அடிச்சிட்டு குடத்தை தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு மாடிப்படி ஏறி மேல போவேன். நான் மேல போகும்போது ஒரு நாள் என் வீட்டுக்காரர் மேல இருந்து கீழே வர்றார். தலையா பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து நடை நடந்து வாழையில போல வந்த பொன்னம்மா, பொன்னம்மா எல் வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா, என்னம்மா. அதுக்கு அவன் பாடுவாங்க, நீங்க பாடணுமா? பாலை போல் சிரிப்பு இருக்கு, பக்குவமாய் குணம் இருக்கு, குணம் இருக்கு, ஆனழகு சேர்ந்திருக்கு கண்ணையா, கண்ணையா, இந்த ஏழைகளுக்கு என்ன வேணும் சொல்லையா, தலையா பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து நடை நடந்து வாழையில போல வந்த என்னம்மா, பொன்னம்மா வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா, என்னம்மா. இப்படி என்னம்மா என்னம்மா என் கொடை இடுப்புல இருந்து கீழே விழுந்துரும். கொடை விழுந்துல அவ கால்ல விழுந்து அவ காலை முறிச்சு ஐயா அம்மாட்ட அவர் போயிருவாரு. ஆனா இப்ப நான் கொடுத்து தூக்கிட்டு மேல போனா என் வீட்டுக்காரர் மேல இருந்து கீழே இறங்கி வர்றாரு. கீழே வரும்போது படிக்கட்டுல ஒரு சின்ன வளைவு இருக்கு. அந்த வளைவுல நான் கொடத்தை கொண்டு லேசா டேன் பண்ண பாருங்க, கொடை லைட்டா என் வீட்டுக்காரர் நெஞ்சில இடிச்சிட்டு இடிச்சது அம்மானு கத்துனாரு. வரபத்துல அடிச்சு போட்டிருக்க ஐயா. இல்லையா ஏத்தா என்ன ஆச்சு அப்படின்னு, ஏண்டிய நெஞ்சில இடிச்ச, ஏண்டிய நெஞ்சில இடிச்ச அப்படின்னாரு. ஏத்தா ரொம்ப வலிக்குதாத்தான் அப்படின்னு, எங்க வேணாலும் இடிடி ஆனா நெஞ்சில மட்டும் இடிக்காத அப்படின்னாரு. எதுக்கு ஏத்தான்னு கேட்டேன்.
அதுக்குள்ளதாண்டி நீ இருக்க என் தங்கம். எவ்வளவு வாழ்க்கையில எவ்வளவு மகிழ்ச்சி வந்தீங்களா? ஆமா, வசமா நெஞ்சுக்குள்ள மாட்டிக்கிட்டாரு. கொஞ்சம் இஞ்சி தண்ணி அடிச்சு கொடுங்கப்பா, கொஞ்சம் கீழே. அப்படியெல்லாம் அவர் இறங்க மாட்டாரு. மூச்சு பொட்டி செத்து போகக்கூடாது சண்டாளன். அவராக பத்திரமா இருப்பாரு. சரி, அது எப்படிப்பட்ட இதயம் தெரியுமா? பஞ்சுமத்த கனிகே பஞ்சவர்ண கிளியே பஞ்சனையில் நெஞ்சனைக்கவா, மாலெடுக்கும் வீரா போலெடுக்கும் சூரா தொல்பறக்க விடுவோம்பா, அடிநத்திகிற உனக்கு முத்தமிட்ட பொழுது தேவத்தோடு இனிக்கிறது, நீ முத்தமிட்ட இடத்தில் தேனை அள்ளி கொடுத்தா தேனை இப்ப கசக்கிறது, அடிக்கிட்டா உதட்டு முத்த தந்தா இனிக்குன்னு தனிச்சா தவிக்கு மரவே, தின தினக்கு தினக்கு தின தினக்கு தினக்கு தின தினக்கு தினனா, பஞ்சுமத்த கனியே பஞ்சவர்ண கிளியே பஞ்சனையில் நெஞ்சனைக்கவா. எவ்வளவு மகிழ்ச்சி பாத்தீங்களா? இந்த படத்தோட வடிவேலுக்கு கொடியாத்தி விட்டுட்டாரு அவர்களே. ஆனா வடிவேல் சக்சஸ் ஆன படமே அந்த படம் தான். அதுதான் சொல்லி இந்த படத்தோட கொடியாத்திட்டாரு. அதாவது நகைச்சுவை மட்டுமே தெரிந்த நடிகருக்கு மன்னனாகவும் நடிக்க தெரியும் தெரிஞ்ச படம் அந்த படம் இல்ல. சூப்பர் சூப்பர் நடுவர் அவர்களே. ஆனா இன்னைக்குள்ள படத்தெல்லாம் குறை சொன்னாங்களே, இவங்க காலத்து படம் எப்படி இருந்து தெரியுமா? ஒரு படத்துக்கு பேரை பாருங்க, பானை பிடித்தவன் பாக்கியசாலி. இது ஒரு அப்ப பூனை பிடிச்சவன் புண்ணியசாலியா, யானை பிடிச்சவன் யோக்கியசாலியான்னு கேக்குறேன். இதாவது பரவாயில்ல. தாய் மகளுக்கு கட்டிய தாலி, எங்கேயாவது தாய் மகளுக்கு தாலி கட்ட முடியுமாயா? இது ஒரு அர்த்தமில்லாத பாடம். அடுத்த ஒரு கேள்விக்குறி, ராணி யார் மகள்? மிச்சம் மாறு ஒரு விரல், மிச்சம் 4 விரல் எங்க போச்சுன்னு தெரியும். 4 விரல் இல்ல. என்ன படம் கேக்குறேன்? இதெல்லாம் ஒரு படம் போய் எங்க படத்துல இன்னைக்குள்ள விசுவாசத்தை பாருங்க நடுவர் அவர்களே. இன்னைக்குள்ள விசுவாசத்துல ஒரு ஆபாச காட்சி கிடையாது. அந்த படத்துல சொல்லப்பட்ட அர்த்தங்கள் என்ன தெரியுமா? மனைவி கிட்ட இறங்கி போன என்னைக்குமே வாழ்க்கையில தோத்ததா சரித்திரமே கிடையாது நடுவர் அவர்களே. முதல் அர்த்தம் இதுதான். எவ்வளவு பணம் இருந்தாலும் பாசத்துக்கு முன்னாடி அந்த பணம் எல்லாம் தூசு நடுவர் அவர்களே. எப்ப இதால் சொல்லப்படுவது என்னவென்றால், விசுவாசம் படத்துல மனைவி காலில் சாசாகமா விழுந்து விட்டால் நீங்கள் உயிர் பிழைத்து போகலாம். அதை விட இன்னொன்னு என்ன தெரியுமா? நல்ல கருத்து தான் நடுவர்களே. முக்கியமா குழந்தைங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அததான் நாம படிக்க வைக்கணும் நடுவர்களே. குழந்தைங்க கிட்ட அதப்படி இதப்படி நம்ம திணிக்க கூடாது நடுவர்களே. திணிச்சா அந்த பொண்ணு குழந்தைங்க என்னென்ன நிலைமைக்கு ஆளாகும் சொல்லி அந்த விசுவாசம் படத்துல காட்டினா குழந்தை பாசத்தை எப்படி கொடுத்தா தெரியுமா? கண்ணார கண்ணே கண்ணார கண்ணே என் மீது சாயவா, பொன்னார மதை பொன்னார கையால் பூ போல நீவவா. அந்த குழந்தை பாசத்தை அப்படி காட்டியிருப்பான் நடுவர்களே. படத்தெல்லாம் பார்க்கணையா, வந்து சும்மா பேசப்படாது. ஒருத்தர் விட்டாவில்ல, நான் கிட்ட போறேன் 2500 உள்ள வாழ வயசானவருக்கு 2500 நான் வீட்டுல வந்து கபத்தடிச்சு படுத்துட்டேன் நடுவர்களே. இதாவது பரவாயில்ல. இன்னொரு பாட்டுக்கு எனக்கு அர்த்தம் தெரியும் நடுவர்களே. மாசி மாச கடைசியிலே மச்சான் வந்தாரு. நான் கேக்குறேன், மாசி மாச கடைசியில மச்சான் வந்தாருன்னா பங்குனி மாச கடைசியில பக்கத்து வீட்டுக்காரர் வந்தாரு, ஆடி மாச கடைசியில அடுத்த வீட்டுக்காரர் வந்தாரு, சித்திரை மாச கடைசியில சித்தப்பா வந்தாரு, நவம்பர் மாச கடைசியில நடுவராயா வந்தாரு. இப்படி ஒரு பாட்டு எழுதலாம் ஐயா. பழைய பாட்டுல இப்படி இருந்திருக்கு. சிவராஜா இப்படி ஒரு பாட்டு இருந்திருக்கு. அப்ப நீங்க மட்டும் பாட்டு எழுத இல்லையோ? மாசி மாசம் மாலான பொண்ணு மாமே உனக்கு தானே. அப்ப ஞாங்க கிஞ்சிக்கிறா. மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமனுக்குன்னா அப்போ பங்குனி எவ்வளவு எஃபெக்ட் விடுறாலும் நல்லா இருக்கா? சும்மா பங்குனி மாசம் ஆளான பொண்ணு பக்கத்து வீட்டுக்காரனுக்கா இதாவது பரவாயில்ல. காதல் பாட்டு எப்படி கொடுத்திருக்கா தெரியுமா? குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும், குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும். அப்ப கேக்குறேன், குமரி பெண்ணுக்கு உள்ள என்ன லாஜாயா கட்டி வாடகைக்கா விட்டுருக்கேன்னு கேட்க. சும்மா வாடகை என்ன தரணும், வாடகை என்ன தரணும். அப்போ நீங்க பாட்டு போடலையோ? மல்லிகைப்பூவுக்கு கல்யாணம், சண்டங்கு சண்டங்கு சண்டங்கு, கனகாம்பரத்துக்கு காது குத்து, பிச்சு விளைக்கு சடங்கு. சரி, நாங்க அப்படி போட்டோம்ல, நீங்க அப்படி போட்டீங்க. இதுவரை ஆண்களை தொட்டதில்லை, பிள்ளை இறங்குக்கு மேல பெற்றதில்லை. இது ஒரு மோசமான பாட்டுல. இதாவது பரவாயில்ல. கண்ணதாசன் ஒரு பாட்டை எழுதிக்கிட்டு இனிமேல் 6 மாசம் அந்த பாடல்களை எழுத மாட்டேன்னு சொல்லி பேராவத்துக்கு இறஞ்சாரு. அவளை எவ்வளவு ஆபாசமான பாட்டு தெரியுமா? இறந்த பயா இறந்த பயா செக்க செவந்த பழம், இது தேனாட்டோ இனிக்கும் பழம்,
அதுதான் ஒத்து விட்டு சும்மா இருப்பாங்க நடுவர் அவர்களே. ஆனா கருத்துள்ள பாட்டு வேணா கூட அதுக்கு எங்க புது பாட்டை கேட்க நடுவர் அவர்களே. இன்னைக்கு மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில ஒரு பாட்டு இன்னைக்கு பாடமா இருக்குன்னா அது எங்க வைரமுத்து காலத்து பாடல் நடுவர் அவர்களே. விஜய் எழுதின பாட்டு அதுக்கு எத்தனை அவார்டு தெரியுமா? அந்த பாட்டுல உள்ள அர்த்தங்கள் அவ்வளவுமே ஒரு மனிதனுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அர்த்தங்கள் நடுவர் அவர்களே. எந்த ஒரு தோல்வி வந்தாலும் மனிதன் தோண்டுவிடக் கூடாது சொல்லி கொடுத்த பாடல் அந்த பாட்டு. என்ன பாட்டு? உள்ளம் என்னும் எப்போதும் உடைந்து போக கூடாது, எந்த மனிதன் நாளும் நெஞ்சில் எந்த விலையும் வராது, எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காயமெல்லாம் மறைந்து போகும் மாயங்கள். எப்படி சொன்னா பாத்தீங்களா? எவ்வளவு காயம் இருந்தாலும் அதெல்லாம் மறைஞ்சு போயிரியா. உளி தாங்கும் கல்லுதான் என்னைக்குமே கோயில்ல சிலையா இருக்குன்னு சொல்லி கொடுத்தது எங்க பாட்டு நடுவர்களே. இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் உழைக்கணும். அந்த உழைப்பு எப்படி இருக்கணும் தெரியுமா? உழைச்ச காசை எடுத்து பார்த்தா அதுதான் அவனுக்கு சந்தோஷம் சொல்லி கொடுத்தது எங்க பாட்டு தான் நடுவர்களே. நாளுக்கு நாளு உழைச்சித்தா பாரு அதுதான் திருநாளு, தூங்குற நேரம் ஏங்குற நேரம் வாழ்க்கையில் சேராது, வெட்டி கட்டி பலன் இல்லடா, வாய கட்டி வைத்த கட்டி சேர்த்த பணம் உனக்கு இல்லடா, நான் தான் நினைச்சா அகம்பாவண்டா, தான் தான் நினைச்சா பெரும்பாவண்டா, வேண்டிக்கிட்டா தெய்வரம்ப வாழவை திருப்பதி வந்தா. எவ்வளவு அருமையா சொன்னா பாத்தீங்களா நடுவர்களே. கடைசியா ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். வேளாங்கண்ணியில ஒரு ஃபாதர் இறக்கக்கூடிய தருவாயில இருந்தாராம். அந்த ஃபாதர் தன்னுடைய சீடரை கூப்பிட்டு, நான் இறந்த பிறகு என்னுடைய இரு கண்களையும் தானமாக கொடுத்து விடுங்கள், அதில் ஒரு கண்ணை ஒரு இந்துவுக்கும் ஒரு கண்ணை ஒரு முஸ்லீமுக்கும் தானமாக கொடுத்து விடுங்கள் சொன்னாராம். உடனே அந்த சீடர் கேட்டாராம், ஏ ஃபாதரே ஒரு கண்ணை ஒரு இந்துவுக்கும் ஒரு கண்ணை ஒரு முஸ்லீமுக்கும் கொடுக்க சொல்றீங்கன்னு கேட்டாராம். அதுக்கு அந்த ஃபாதர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னுடைய இரு கண்களும் இவ்வளவு நாளும் பைபிளை மட்டுமே படித்திருக்கின்றன, இனிமேலாவது ஒரு கண் திருக்குறானையும் ஒரு கண் ஸ்ரீமத் பகவத்கீதையும் படிக்கட்டும் சொன்னார்னா, இப்படிப்பட்ட நல்லவங்களாதான் நம்ம நாட்டுல மத ஒற்றுமை எப்படி இருக்குன்னு எங்க பாட்டுல கொடுத்தாங்க. உன் மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம், நல்லவங்க எம் மதமோ ஆண்டவன் அந்த மதம், நல்லவங்க அதுதான் நம்ம மதம் சொல்லி கொடுத்தது எங்க பாடல் நடுவர்களே. எனவே எந்நிலையில் பார்த்தாலும் மக்கள் மனதில் நிலைத்து நிற்பது அந்த காலத்து கண்ணதாசன் காலத்து பாடல்களை விட எங்களுடைய புத்தம் புதிய வைரமுத்து காலத்து பாடல்களை என வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாருங்க, ரெண்டு பக்கமும் கைதட்டல் இருக்கு. நான் இன்னைக்கு சிவராஜன் பேசும்போது பழைய பாட்டுக்கு தீர்ப்பு சொல்லலான்னு நினைச்சேன். சித்ரா வந்த உடனே இப்போ புது பாட்டுக்கு ரெண்டு சமநிலையில் இருக்கு. இது இப்போ எப்படி இருக்குன்னா, கழிஞ்ச மாசம் நாங்கள் எங்கள் ஊர்ல இருந்து ஒரு பஸ் பிடிச்சி ஊட்டிக்கு டூர் போயிட்டு ராத்திரி ஒரு மணிக்கு கோயில்பட்டியில் கொண்டு வண்டியை பஸ்ஸை நடத்திட்டான். எனக்கு தூக்க கலக்கம். இனி என்ன பஸ் ஓட்ட சொன்னா, பஸ் குளத்துக்குள்ள நிற்கும், இல்லைன்னா பக்கத்தில் இருக்க ஆலமரம் ஒன்று நிற்காதுன்னா. எங்கள் ஊரில் எங்களுக்கு காலையில் ஆஃபீஸுக்கு போகணும், 1 மணிக்கு விடிய காலம் 6 மணிக்கு வந்தால் தான் போவோம். எங்கள் கூட்டத்தில் இருந்தவன் சொன்னா, என்னை டிரைவர் படுக்கட்டு, நான் இனி தூங்கட்டு, நான் இனி பஸ் ஓட்டுவேன், எனக்கு பஸ் ஓட்ட தெரியும்னா. ஆண்டவன் நமக்கு டிரைவர் நம்ம ஊர்லேயே இருந்திருக்கான். எப்பா நீ பஸ்ஸை ஓட்டுன்னுட்டு நாங்கள் எல்லாரும் தூங்கிட்டோம். 6 மணிக்கு பஸ்ஸு நாகர்கோவில் போயிடும்னு நாங்கள் 6 மணிக்கு முடிச்சு பார்க்கோம், பஸ்ஸு அங்கே கோயில்பட்டிலேயே நிற்கு. சண்டான இவன் ராத்திரி பூதான் எங்களை வச்சு ஓட்டியிருக்கான். இவன் யாராக இருந்திருக்கான்னா, இந்த ரோலர் ஓட்டக்கூடிய டிரைவராக இருந்திருக்கான். அரை பரலாக்கு முன்ன ஓட்டுனா அரை பரலாக்கு புறத்த ஓட்டியிருக்கான். காலையில் முழிச்சு பார்க்க பஸ்ஸு அங்கேயே நிற்கு. அதுபோல பட்டிமன்றம் எங்க ஆரம்பிச்சோம் இப்ப அந்த இடத்துல நிற்கு. உடனடியாக நம்முடைய கார்த்திகா அவர்கள் பழைய பாடலே என்று பேசுவதற்கு வாங்கம்மா. பொம்மதா தைய தைய நக்கு தின பஜங்கரி உத்துமித்த நக்ருத நிதி தாம் திதாம் தாம் தை தை கணபதி நாம் சதா 5 கரத்தனை யானை முகத்தினை இந்தி நிலம்பினை போலும் நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தையில் வைத்தடி போற்றுகின்றனே. பொம்மதா தைய தைய நக்கு தின பஜங்கரி உத்துமித்த நக்ருத நிதி தாம் திதாம் தாம் தை தை கணபதி நாம் சதா தை தை கணபதி நாம் சதா
ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் நல்கிய தேடும் காய்ச்சு பாகிட ஏறிய சுவையும் கனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிடும் குளியிடை நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன். வள்ளுவன் வாக்கினிலே பிறந்து கம்பன் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் மண்ணாய் மண்ணுக்குள் விண்ணாய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் வீச்சிருக்கக்கூடிய சத்தான தமிழ் இருக்கிறது. கரம் சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, வணக்கம். நல்லா எல்லாம் ஜோரா கை தட்டுங்க, கொஞ்சம் கை தட்டுங்கம்மா. ஆமா, எங்க பட்டிமன்றம் இவ்வளவு சுறுசுறுப்பா போயிட்டு இருக்காங்க நடுவர்களே. நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. இங்க ஆண்களும் நிறைய பேர் இருக்காங்க, பெண்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த பாவூர் சத்திர இளைஞர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நின்னுக்கிட்டே பாத்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக அவங்க நின்னுக்கிட்டே கவனிச்சிட்டு இருக்காங்க? எதுக்கு தெரியுமா ராஜேஸ்வரி? அப்பதான் வியூ வந்து கரெக்டா இருக்குங்கிறதுக்காக நின்னுக்கிட்டே கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவரு வந்து இந்த காரியம் பார்த்தா இருக்கா. ஆனாலும் பாவூர் சத்திர இளைஞர்கள் சாதாரணப்பட்டவங்க கிடையாது. சரி, பாவூர் சத்திரம் இளைஞர்கள்னாலே கண்ணியம், பாவூர் சத்திரம் ஆண்கள்னாலே கண்ணியம். அந்த ஆண்களை கல்யாணம் பண்ணாதான் பொண்ணுங்களுக்கு புண்ணிய நடுவர்களே. சூப்பர். இதுக்காகவாது கை தட்ட கூடாதா? இதுக்காவது கை தட்டலாம் இல்லையா? நல்ல பசங்க நடுவர்களே, ரொம்ப சந்தோஷம். இல்ல அவங்க எல்லாரும் வருத்தத்துல இருக்காவ. இப்படி புண்ணியம் நாகப்பட்ட பாடல புண்ணியம்னு பேசுறாங்களே. ஆமா, பெண்களுக்கு எல்லாம் ரொம்ப வருத்தம். மாங்கா நகரம்னா சேலத்தை சொல்லுவோம், தூங்கா நகரம்னா மதுரையை சொல்லுவோம், தேங்காய் நகரம்னா பொள்ளாச்சியை சொல்லுவோம். நல்ல பக்தி உள்ள பெண்கள் எங்க இருக்காங்கன்னு கேட்டா இந்த உட்கார்ந்து இருக்காங்க பாத்தீங்களா, இந்த பெண்களை தாங்க கை நீட்டி சொல்லணும். சரி, கொஞ்சம் கை தட்டிடுங்கம்மா. அவங்க மெய் மறந்து கேட்காங்க நடுவர்களே. சரி, ஆனாலும் முன்னாடி உட்கார்ந்து இருக்க 3 பிள்ளைகளை பாத்தீங்களா? ஆமா, மேக்கப் போடாத மீரால் ஜாஸ்மின், சரி, வருங்கால ஐஸ்வர்யா ராய்கள், வருங்கால கிரண் பேடிகள்லாம் எப்படி பாவூர் சத்திரத்துல வரிசை கட்டி உட்கார்ந்து இருக்கு பாத்தீங்களா? அவ்வளவு பேர் வருங்கால கீர்த்தி சுரேஷ்கள்ங்க. நயன்தாரா, அஜித்துக்கு ரசிகர் மன்றம் வச்சிருக்காங்க, விஜய்க்கு ரசிகர் மன்றம் வச்சிருக்காங்க. ரசிகர்களுக்கே ரசிகர் மன்றம் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருக்காங்க பாத்தீங்களா, இங்க இருக்கக்கூடிய அஜித், விஜய், சிவகார்த்திகேயனுக்கு தாங்க ரசிகர் மன்றமே வைக்கணும். சூப்பர். எப்படி ரசிக்கிறாங்க, எப்படி இந்த இடத்துல வந்து எங்க அக்கா சித்ராக்கா வந்துகிட்டு என்னக்கா பேசுறீங்க, என்னம்மா பேசுறீங்க, எல்லாம் குறை சொல்றதே அந்த சைடு உள்ள டீமுக்கே பெரிய பிரச்சனைங்க. அதுலயும் அடுத்து பேசுறதுக்கு எங்க அக்கா வந்து பேச போறாளே, உண்மையிலே நல்ல மகராசி. எங்க அக்காவெல்லாம் எங்க அத்தா முதல்ல பொண்ணு பார்க்க வந்தாரு. எங்க அக்கா எங்க அத்தானை பார்க்க, எங்க அத்தா எங்க அக்காவை பார்க்க, எங்க அக்காவுக்கு ஒரே வெக்கம். வெக்கப்பட்டு எங்க அக்கா வீட்டுக்குள்ள ஓடுனா, எங்க அத்தா வேதனைப்பட்டு வீட்டை விட்டே ஓடிட்டாரு தம்பி. அப்பேற்பட்ட நல்ல மகராசி நடுவர்களே. சரி, வந்த உடனே கேட்டேன், அக்கா சேலை சூப்பரா இருக்க, எந்த கடையில வாங்குறேன்னு கேட்டேன். சத்தம் போட்டு சொல்லாத தங்கச்சி, ஏன்க்கா அத்தானுக்கு தெரியாமையா எடுத்தேன்? இல்லம்மா, நான் எடுத்தது கடைக்காரனுக்கே தெரியாது. களவாண்ட கோஷ்டிகள்லாம் இன்னைக்கு எங்க அணிய வந்து குறைச்சு பேச வந்துட்டாங்க. என்னங்க பேசுறீங்க இல்ல கேட்க. எங்க அக்கா வந்துட்டு, காதலுக்கு நீங்க என்ன பாட்டு கொடுத்தீங்க, காதலுக்கு நீங்க என்ன பாட்டு கொடுத்தீங்க, எப்படி பாட்டு கொடுத்தோம், நாகரீகமா பாட்டு கொடுத்தோம் நடுவர்களே. காதல்ங்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது. ஒரு செடியில பூக்கக்கூடிய பூவை விட ஒரு நொடியில பூக்கக்கூடிய காதல் தாங்க சிறப்பு. அந்த காதலை கூட சிறப்பா செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு நரிக்குறவனும் ஒரு நரி குறத்தியும் எவ்வளவு அழகா பாடுவான் தெரியுமா? கண்ணால ரகசியம் பேசிக்கிட்டோம், அட 2 பேரும் காதல் வாழ வீசிக்கிட்டோம், சிக்கனமா கண்ணால முடிச்சுக்கிட்டோம், அத சீர்திருத்த முறையில நடத்திக்கிட்டோம், பெத்தாலு 1 2 பெத்து போடுவோம், அதுக்கு ஒத்துமையா 2 பேரும் பாடுபடுவோம், ஊராரி பிள்ளைகள பெற்ற மாட்டோம், அது ஊரு வாயில் விழும்படி வைக்க மாட்டோம். நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானங்க, நல்ல பாட்டு படிக்கு நல்ல ஜோடி தானங்க, நல்ல புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானங்க, நல்ல பாட்டு படிக்கு நல்ல ஜோடி தானங்க. நமக்கு क्या செய்யாலோ நிமிக்கு சாதியாலோ, நமக்கு சாதியாலோ நிமிக்கு சாதியாலோ. பாட்டுனா இப்படி இருக்கணும். ஆமா, எல்லாத்தையும் குறை சொல்றதே அந்த எதிரணிக்கு வேலை. ஒரு மனுஷன் கடலை பார்த்து சொன்னானா, கடலை நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க, ஆனா கொஞ்சம் உப்பா இருக்க, இந்த உப்பு மட்டும் இல்லன்னு வச்சுக்கோயேன், உன் லெவலே வேறன்னு சொன்னானா. மனுஷன் பூவை பார்த்து சொன்னானா, ரோஜா பூ நீ ரொம்ப அழகா இருக்க, இந்த ரோஜா பூவை தான் நாளைக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு எங்களுடைய இளைஞர்கள்லாம் தன்னுடைய காதலிக்கு கொடுப்பாங்க, ஆனா கொஞ்சம் முள்ளுக்கு நடுவுல இருக்க, அந்த முள்ளு மட்டும் இல்லன்னு வச்சுக்கோயேன், உன் லெவலே வேறன்னு சொன்னானா. ஆமா, நாளைக்கு காதலர் தீனம், காதலர் தினம் நடுவர்களே. ஓ தீனமா, தீனம்லாம் சொல்லக்கூடாது. ஓ தீனம் நீ சொல்லக்கூடாது. சரி, காதலர் தினம், காதலர் தீனம். எங்க இங்க இருக்கக்கூடிய அப்படி சொன்னானா. உடனே அந்த 2 மனுஷனை பார்த்து சொன்னதா, நீ நல்லா தான் பேசுத, ஆனா குறை சொல்ற பழக்கம் மட்டும் வாங்கிட்ட இருக்கு, இது மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்க, உன் லெவலே வேறன்னு சொன்னானா. எங்க அங்க மட்டும் பாட்டுல குறைபாடு இல்லாமையான இருக்கு, ஏகப்பட்ட குறைபாடு. எப்படிங்க வர்ணிச்சு போட்டிருக்காங்க, அந்த பொம்பளை பிள்ளை அந்த பாட்டை பாடுது. மஞ்சனத்தி மனத்து கட்ட மையா வச்சி மயக்கி முட்ட நாட்டு கட்ட டவுனு கட்ட 2 கலந்த சம கட்ட கையி 2 உருட்டு கட்ட கண்ணே 2 வெட்ட வெட்ட நெஞ்சுக்குள்ள 2 கட்ட எதுக்கு வர கிட்ட
What do you mean by chillax? அதானே எத்தனை சில்லப்பா நடுவர் அவர்களே, பாட்டுனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கைக்கு புரியுற மாதிரி பாட்டு இருக்கணுங்க. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் பாருங்க, ஒரு சாதாரண தயிர் சாதம், அந்த தயிர் சாதத்தை எங்க அக்கா கிட்ட கொடுத்தா எங்க அக்கா என்ன செய்வாங்க? லபக்கு லபக்குன்னு சாப்பிடுவாங்க. அதுல எங்க ராஜி அக்காட்ட கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், தயிர் சாதம் வச்சிருந்தா இலையையும் சேர்த்து சாப்பிடுவாங்க. ஆனா அதே தயிர் சாதத்தை இங்க இருக்கக்கூடிய அந்த நின்னுட்டு இருக்கக்கூடிய இந்த காதல் இளைஞர்கள் கிட்ட, வீரமக்க இளைஞர்கள் கிட்ட, அந்த பாவூர் சித்திரம் இளைஞர்கள் கிட்ட கொடுத்தா என்னங்க செய்வாங்க? அந்த தயிர் சாதத்தை பாப்பான், தன்னுடைய காதலியை யோசிச்சு பாப்பான். அந்த தயிர் சாதத்தை பாப்பான், காதலியை யோசிச்சு பாப்பான். அப்படி காதலியையும் அந்த தயிர் சாதத்தையும் வச்சு கவிதை எழுதிடுவான் நடுவர். தயிர் சாதமே, நீ வெள்ளை என்பதால் விதவை என்று வருந்தாதே, உனக்கு கூட ஊறுகாய் வைத்து பொட்டிட்டு உன்னையும் சுமங்கலியாக மாற்றுவோன்னு கவிதை எழுதுறான்னு சொன்னா, அதையெல்லாம் எங்களுடைய பழைய பாட்டு மூலமா தான் தீர்மானிக்க முடியும். கண்டிப்பா. எவ்வளவு அழகான பாட்டு தெரியுமாங்க? உறவை சொல்லி நான் வரவோ, என் உதட்டில் உள்ளதை தரவோ, மாலை மயக்கம் தீரும் வரைக்கும், மாலை மயக்கம் தீரும் வரைக்கும் மாறி கொடுப்பேன் பாவா. அத்தை மகனே அத்தானே, உன் அழகை கண்டு நான் பித்தானே, சக்கர கட்டி ராஜாத்தி என் மனச வச்சுக்க காப்பாத்தி. என்ன அழகா சிம்பிளா எழுதிருக்கான் பாருங்க, என்ன சூப்பர்மா. என்னம்மா போல இருக்கு, எப்படியோ மனசு இருக்கு, வெள்ளம் போல் நினைவிருக்கு, வைக்கம் மட்டும் தனித்திருக்கு, ஆசைக்கு வைக்கம் இல்லை, அடைந்த பின்னை தூக்கம் இல்லை, காதலுக்கு தூக்கம் இல்லை, கண்டபினால் வார்த்தை இல்லை, காதலுக்கு தூக்கம் இல்லை, கண்டபினால் வார்த்தை இல்லை, காவேரி கரை இருக்கு, கரை மேலே பூமி இருக்கு. எல்லாம் அழகான வரிகள். அதுலயும் விசுவாசம் படத்துல நல்ல கருத்துக்களை சொல்லி கொடுக்காங்களா? எல்லா படங்களும் நல்ல கருத்தை மட்டும் தான் சொல்லி கொடுக்கணுமா? ஒண்ணு நீங்க கவனிச்சீங்களா? விசுவாசம் படம் வந்தது, அந்த படத்தை பாக்குறதுக்காக எங்களுடைய இளைஞர்கள்லாம் ரொம்ப ஆர்வமா போனாங்க. ஒருத்தன் நல்ல போதையில இருந்திருப்பான் போல இருக்கு, அப்பாட்ட போய் துட்டு கேட்டிருக்கான். அப்பா தரமாட்டேன்னு சொன்னா அப்பனையே பெட்ரோலை ஊத்தி கொளுத்தி விட்டான் அந்த பையன். இப்படிதானங்க நீங்க வளர்க்கிறீங்க இந்த காலத்துல. நிறைய பேர் 150 அடி கட்ட விட்டுக்கு என்ன செய்திருக்கான், பால் ஊத்த போயிருக்கான். கடைசியில 5 பேருக்கு இப்ப நம்ம எல்லாரும் பால் ஊத்த வேண்டி இருக்கு. நடிகனுக்கு பால் ஊத்த போற 5 பேர் கீழே விழுந்து கிடக்கான். இப்ப ஊருக்காரன் அவனுக்கு பால் ஊத்த வேண்டி இருக்கு. என்ன பாட்டு போட்டிருக்காங்க? அதுலயும் ஒரு பாட்டு, அதுலயும் கணவன் மனைவி உறவை சொல்லி கொடுக்கறது இவங்க பாட்டா. ஒரு பாட்டு போட்டிருக்காங்க, சக்தி மசாலாவாக நாரடி, என்ன சாம்பார்ல கொதிக்க வைக்க நீங்க ரெடியா, லக்ஸ் சோப்பா மாறிவிட நாரடி, என்ன மேடி எல்லாம் பூசி கொள்ள நீங்க ரெடியா, நாரடி நீங்க ரெடியா, நான் எப்பவா ரெடி, நீங்க ரெடியா. இல்ல எதுக்கு ரெடி இந்த பிள்ளைல கேக்க? சக்தி மசாலாங்கிறதுக்கு ஒரு சாம்பார் பொடிங்க. அந்த சாம்பார் பொடி கடைக்கு போய் 10 ரூபாய் கொடுத்தா கிடைக்கும். சாம்பார் பொடியா மாறினா சாம்பார்ல கொதிச்சா வெந்தர மாட்டால நடுவர்கள். என்னங்க பாட்டு? பாட்டுல ஒரு பொருள் இருக்க வேண்டாம்? ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா? அதுலயும் வந்துகிட்டு சாராயத்தை பத்தி நாங்க குடிக்கிறதுக்கு பாட்டு கொடுத்ததே அந்த காலத்து கவிஞர்கள் தானா? என்னக்கா பேசுதே, மனசாட்சியோட பேசுங்க. நாங்க செயின் போட்டிருந்தா மட்டும் போதாது, கொஞ்சமாவது கொஞ்சம் லாஜிக்கா பேசுறீங்க. கொஞ்சம் லாஜிக்கா இருக்கணும். ஏங்க சாராயத்தை பத்தி பாட்டு கொடுத்ததே அவங்க தானே? இல்ல கேக்க, சாராயம் குடிச்சா சங்கீதம் தானா வரும்னு பாட்டு கொடுத்ததே நீங்க தான். சரி, சாராயம் குடிச்சா தான் அங்க சங்கீதம் தானா வரும், சங்கீதம் தானா வந்தா அங்க சங்கீதம் தேனா வரும், சின்னாரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்மண்ணை ஏறுது கிக்கு எனக்கு. என்னங்க பாட்டு கொடுத்துருக்கீங்க? உண்மையிலே அவங்க பேசுறது எப்படி தெரியுமாக்கா இருக்கு? ஒருத்தன் தாயை பத்தி மேட மேடையா பேசிட்டு இருப்பானா, கீழே இருந்து 2 பிச்சைக்கார கிழவிகள் பேசிக்கிட்டுச்சான். ஒரு கிழவி சொன்னிச்சான், இவனை பெத்தவ என்ன புண்ணியம் செஞ்சிருப்பாளோ, என்ன அழகா தாயை பத்தி பேசுதான்னு சொன்னிச்சான். பக்கத்துல இருந்த இன்னொரு கிழவி சொன்னிச்சான், ரொம்ப பீத்திக்கிடாத, அவனை பெத்தவளே நான் தான், என்ன தெரு தெருவா பிச்சை எடுக்க விட்டுட்டு அவன் என்ன பத்தி பேசிட்டாளே இதான்னு சொன்னா. இதுதாங்க அவங்களுடைய பாட்டு நடுவர்களே. ஆட தெரியாதவனுக்கு ஆட்ட ஒரு போராட்டம், பாட தெரியாதவங்களுக்கு தாங்க எங்க பழைய பாட்டை நேசிக்க தெரியாதவங்க தான் பழைய பாட்டை போராட்டம்னு சொல்லுவாங்க. எங்க குழந்தைய பத்தி நாங்க பாட்டு கொடுக்கலையா? அந்த காலத்திலே வாலி அவ்வளவு அழகா கொடுத்தாங்க. குழந்தை பாரம் உனக்கல்லவோ, குடும்ப பாரம் எனக்கல்லவோ, கொடிகிடையில் பாரம் எல்லாம் 10 மாத கணக்கல்லவோ, குழந்தையுடன் மனைவியையும் ஒரு
நிறைவாக. ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் வளரும் போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு 5 வயசு பொம்பளை பிள்ளை கையில 500 ரூபாய் பொம்மையை கொடுங்க, அது என்னங்க செய்யும்? தான் வச்ச பொட்டுல ஒரு பொட்டு எடுத்து அந்த பொம்மைக்கு வைக்கும். தான் போட்ட பவுடர்ல கொஞ்சம் பவுடரா அந்த பொம்மைக்கு போடும். என்னுடைய சகோதரி மாதிரி பக்கத்திலே வச்சு பார்த்து கூட இது பெண் பிள்ளைகளோட இயல்பு. இதே இது ஒரு 500 ரூபாய் பொம்மைய இந்த மாதிரி ஒரு 5 வயசு அந்த நிக்கான அந்த ஆம்பளை பையன் கையில கொடுத்து பாருங்க, அவன் என்னங்க செய்வான்? முதல்ல கையை ரெண்டையும் திருக்கி தனியா எடுப்பான். கால ரெண்ட கோணலா இருக்குன்னு காலை திருக்கி தனியா எடுத்துருவான். மண்டைய பொளந்து பேட்டரியை எடுத்து அப்பாட்ட கொண்டு போய் கொடுப்பான். இந்த பேட்டரியை நம்ம ரிமோட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்பான். அதுக்காக அந்த பையன் ஊதாரித்தனமா வரான்னு நீங்க நினைக்க கூடாது. நடுவுல வருங்காலத்துல ஏபிஜே அப்துல் கலாம் ஆகக்கூடிய விஞ்ஞானி ஆகக்கூடிய பக்குவம் இளமையிலேயே ஆண் பிள்ளைகளுக்கு மட்டும்தாங்க உண்டு. என்னமா நீங்க எல்லாம் பேச வந்துட்டீங்க? நடுவர்களே, நிறைவா ஒரு கவிதையை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். கண்ணதாசன் கூட அழகா சொல்லி இருப்பாருங்க. கண்ணதாசன் கவிதைக்கு மிஞ்சி எந்த ஒரு கவிதையும் கிடையாது, கண்ணதாசனுக்கு மிஞ்சி எந்த ஒரு கவிஞனும் கிடையாதுங்க. சின்ன குழந்தையை எழுப்பாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு அழகா ஒரு கவிதையை சொல்லியிருப்பாரு. அவனை எழுப்பாது, அவனை எழுப்பாது, அப்படியே உறங்கட்டும். அரையாண்டு சிறுவனவன், அன்பு குழந்தையவன், இப்போது உறங்குவதே சுகமாக தூக்கம், சுகமாக தூங்கட்டும், அவனை எழுப்பாது. கண்ணை திறந்து இந்த காசினியை காணுங்கால் என்ன துயர் வருமோ, எங்கெங்க அடி வருமோ, காதல் வருமோ, காதலுக்கு தடை வருமோ, மோதல் வருமோ, முறைகெடுவார் துணை வருமோ, நயமிலா நால்வர்கள் தான் நண்பர்களால் சேர்ந்துடுவாரோ, நயமிலா பெண்ணொருத்தி நாயகியாய் வருவாளோ, செய்ய தொழில் வருமோ, திண்டாட்டம் தான் வருமோ, வெயில் அழைத்து வந்து வேர்வை கொடுக்கின்ற ஐயா பசி என்று அழைக்கின்ற நிலை வருமோ, என்ன வரும் என்று இப்போது யார் அறிவார், அவனை எழுப்பாது, அப்படியே உறங்கட்டும். கோடி கதிபதி என கொட்டாமல் கிடைத்தாலும், நாட்டு தலைவன் என நல்வாழ்வு தந்தாலும், கேட்ட பொருள் எல்லாம் கிடைத்தாலும், அவன் வீட்டு மாட்டுக்கு கூட மரியாதை கிடைத்தாலும், பசி தீர்ந்தாலும் பிரச்சனைகள் தீர்ந்தாலும், சொத்துள்ள காரணத்தால் தூக்கம் பிடிக்காது, அவனை எழுப்பாது, அப்படியே தூங்கட்டும்னு எவ்வளவு அழகான குழந்தைய பத்தி கண்ணதாசன் சொன்னாருன்னு சொன்னா, எந்த சூழ்நிலையில் பார்த்தாலும் அந்த காலத்து கவிஞர்களை மிஞ்சி, அந்த காலத்து பாடல்களை மிஞ்சி எதையும் கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு வாய்ப்பு தந்த அத்துணை பேருக்கும் நன்றி கூறி, இளைஞர்களுக்கெல்லாம் காதலர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உடனடியாக புதிய பாடலே என்று பேச அன்பு சகோதரி ராஜேஸ்வரி அவர்கள் வாங்கம்மா. ஆமா, ரொம்ப காலம் குறைந்து போய்விட்டது, சுருக்கமாக பேசினாலும். ஹலோ 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 பேச கம்மி பண்ணிட்டு ஷார்ட் வைங்க. சரி. எல்லாம் வல்ல இறையருள் சிறப்பினை வேண்டி எதிரில் அமர்ந்திருந்தாலும் என் இதயத்தில் அமர்ந்திருக்கும் அன்பான பட்டிமன்ற ரசிகர் மக்களை வணங்கி, மேடையில் அமர்ந்திருக்கும் இசை கலைஞர்களை வணங்கி, பேச்சாளர்களை வணங்கி, நடுவர் அவர்களே, பொதுவாகவே நான் மேடையில பேசுறதுக்கு ரொம்ப பயப்படுவோம், உங்களுக்கு தெரியும். ரொம்ப பயப்படுவீங்க. ரொம்ப பயப்படுவேன், தெரியும்ல. கத்தி உனக்கு தெரியும்லாமா? சிவராஜனே. ஆமா, சிவராஜன். அந்த பிள்ளை சொல்லுது, இவ்வளவு நேரம் பேசிட்டு போனுச்சுலாக்கா, நான் எவ்வளவு அமைதியா உட்காந்துருந்தேன். மொத்தமே 10 நிமிஷம் தான் டைம், 5 நிமிஷத்துல பேசிட்டு போய் உட்காரு, 5 நிமிஷத்துல நடுவர் தீர்ப்பு சொல்லுவாரு. அதுதானமா சொல்லுது. உங்க கோட்டாலாம் முடிஞ்சுன்னா நீங்க வந்து எனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த பெருசுகளோட வேலையே இதுதான். என்ன மாதிரி எங்க உள்ள பிள்ளைல பேச கூட்டு வரலாம்ல. நல்ல பாருங்களேன், நல்ல ஊர் மக்கள் எல்லாமே, எங்க ஊர் மக்கள் எவ்வளவு அருமையா, எங்க இளைஞர்கள் எல்லாம் பாருங்க எவ்வளவு உற்சாகமா. 12 மணிக்கு தான் காதலர் தினம் பிறக்க போது, ஆனா இப்பவே எவ்வளவு ஒளிவட்டம் பின்னாடி தெரியுது பாருங்க. கம்ப்ளீட்டா எல்லாம் ஃபோக்கஸ் போட்டு விட்ட மாதிரி தான் இருக்கு. ஆமா, எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா நல்ல தலைப்பு முதல்ல நீங்க கொடுத்திருக்கீங்க, அதை விட நல்ல ஊருக்கு முதல்ல பேச கூட்டு வந்திருக்கீங்க. நம்ம சில ஊருக்கெல்லாம் உப்புக்காக பேச போவோம், சில ஊருக்கு ஒப்புக்காக பேச போவோம், எல்லா ஊருக்குமே டப்புக்காக பேச போவோம். ஆனா நட்புக்காக எங்கேயாவது பேச வரணும்னு வச்சுக்கோங்க, நம்ம ஊருக்கு வரணும். நடுவர் அவர்களே, எவ்வளவு ஒற்றுமையா எல்லாரும் நின்னுட்டு இருக்காங்க பாத்தீங்களா? இங்க வந்து நின்னுக்கிட்டு பழைய பாட்டுல தான் பெருமை இருக்கு, பழைய பாட்டுல தான் தத்துவம் இருக்கு, பழைய பாட்டுல தான் இன்பம் இருக்குன்னு 2 பேர் பேச வந்திருக்காங்க பாருங்க. அதுலயும் முன்னாடி உட்கார்ந்திருக்காரு ஒருத்தர், இவரு சிவராஜன், உயர்ந்த மனிதர். ஆமா, ரொம்ப நல்ல மனிதர். ஆமா, இப்ப ஆஸ்பத்திரியில ரத்தம் கொடுக்க ஆள் தேவனி கூப்பிட்டுட்டே இருந்தா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில. இந்த மனுஷனுக்கு முத்தம் கொடுக்க ஆள் தேவனிட்டு அங்க கொண்டு மூஞ்சிய முடித்து அடி வாங்கிட்டு வந்த ஆள் இங்க பழைய பாட்டுக்கு வந்திருக்காரு. பாத்தீங்களா? ஒண்ணும் இல்ல, நேத்து வீட்டுல சாப்பிட உட்கார்ந்து இருந்தாரு. எங்க அண்ணி ரசமும் சாதத்தையும் பக்கத்துல வச்சுட்டு கூட்டை எடுத்துட்டு வருமே அடுக்கலைக்கு போயிருக்கு, சமையல் கட்டுக்கு போயிருக்கு. வரதுக்குள்ள இந்த மனுஷன் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாரு கோவத்துல. ஏய், என்னடி ரசமாடி வச்சுக்க, ரசம் பாரடி, ரசத்துல உப்பும் இல்ல, புளியும் இல்ல, காரம் இல்ல, தக்காளி இல்ல அப்படின்னு இருக்காரு. அந்த அம்மா வந்து புடதிலே 4 கொடுத்துட்டு நீங்க
நீங்க ஊத்துனது முதல்ல ரசமே இல்ல பச்சை தண்ணிய ஊத்திட்டு என்ன வாய் வண்டி கிடக்கு வாய் அப்படின்னு சொல்லி வாயிலே போட்டு தள்ளிட்டாங்க. தண்ணிக்கு ரசத்துக்கு வித்தியாசம் தெரியாத மனுஷன் அங்க போய் வீட்டுக்காரிட்டு சண்டை. ஆமா, இதுல என்ன புதுப்பாட்டுல ஒரு உற்சாகமே இல்லைன்னு பேசிட்டு போயிருக்காரு. அன்னைக்கு ஊர்ல தமிழனுக்கு தன்மான உணர்ச்சி வேணும்னு சொல்றதுக்கு பதிலா மனுஷனுக்கு தமனா உணர்ச்சி வேணும்னு போய் சொல்லிட்டு வந்திருக்காரு நடுவர் அவர்களே. இதெல்லாம் என்ன மனுஷன்? அடுத்தாலே என் தங்கச்சி உட்கார்ந்துருக்கா பாருங்க, ரொம்ப நல்ல மனுஷி, நல்ல பிள்ளை, நல்ல பொண்ணு. ஆமா, அவ எப்பவுமே வந்து தத்துவம் சொல்ல வரும்போதெல்லாம் முன்னாடி 300 ரூபாய் கொடுத்து சுருட்டி விட்டுட்டு தான் வருவா. நல்ல பிள்ளை நடுவர் அவர்களே. போன வாரம் அந்த பிள்ளையோட மாமியார கால்ல தேல் கொட்டிட்டு, மாமியார கொட்டின தேலை சந்தோஷத்துல எடுத்து இது முத்தம் கொடுத்துச்சு பாத்துங்க, அது வாயிலே கொட்டிருச்சு நடுவர் அவர்களே. அந்த வலி தாங்க முடியாம இங்க வந்து பேசிட்டு போயிருக்கு பாருங்க. நல்லா இருக்கியாமா? நல்லாவே இல்ல, நல்லா இருக்கேன்னு சொல்லுது. ஆனா உண்மையிலே இன்னைக்கு வந்து யார பாராட்டணுமோ இல்லையோ, அந்த ஒருத்தர் நின்னு கேமரால வந்து ஜூம் பண்ணி எடுத்துட்டு இருக்காரு பாத்தீங்களா, அவரை நிச்சயம் பாராட்டணும் நடுவர் அவர்களே. ஏன் தெரியுமா? அந்த பிள்ளைய அறிமுகப்படுத்தும் போது நடுவர் சொன்னாரு சன் டிவில பேசின பிள்ளைன்னு. அங்கேயே 10 கேமரா வச்சுதான் அடக்குனாங்க. ஆனா ஒத்த கேமரால அடக்கு, ஒரே கேமராவில எடுத்துக்காரு. எவ்வளவு ஒரு தன்னம்பிக்கை அந்த மனுஷனுக்கு வேணும். இதனால நல்ல தலைப்பு நடுவில். எனக்கு டைம் கிடையாது பாத்தீங்களா, நான் ஒரு நச்சன் ஒரு 4 பாயிண்ட் மட்டும் சொல்றேன். 4 பாயிண்ட் தான். நான் 12 மணிக்கு நம்மள லவர்ஸ் டே நான் எங்க அத்தா கூட கொண்டாடுவேன். என் தம்பி மாதிரிலாம் அவங்க அவங்களுக்கு செட்டான பிள்ளைகளோட கொண்டாடுவாங்க. கிடைச்சா கொண்டாடுவா, இல்லன்னா அடிபடுவான். ஆனா நடுவர் அவர்களே, ஆனா இன்னைக்கு மனசாட்சியை தொட்டு ஒரு உண்மையை சொல்ல போறேன் நடுவர் அவர்களே. ஒரு பெண்ணா இருந்தாலும் கூட ஆணின் பெருமையை நிச்சயமா இந்த இடத்துல சொல்லியே தான் ஆகணும். ஏன் தெரியுமா? அத்தனை தம்பிமாரு நின்னுகிட்டே கேட்டுட்டு இருக்கான் பாத்தீங்களா. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இந்த உலகத்துல உண்மையா காதலிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் நடுவர் அவர்களே. ஏன்னா அவன் எப்படி காதலிப்பான்? பொண்ணுங்களோட மனசை பார்த்து காதலிக்கிற குணம் ஆண்களோட குணம். ஆனா அவன் கையில பைசா இருக்கா, அவன் பைக் வச்சிருக்கானா, கார் வச்சிருக்கானான்னு பார்த்து பார்த்து காதலிக்கிற குணம் இந்த பொம்பளை பிள்ளைங்களோட குணம் நடுவர் அவர்களே. இந்த இடத்துல ஒரு பையன் நடந்து வந்தான்னு வச்சுக்கோங்க, ஹாய் அப்படின்னு சொல்லுவான். அதே அவன் பல்சர் பைக்ல வந்தான்னு வச்சுக்கோங்க, அத்தான்னு சொல்லுவா. அதே இது கார்ல வந்தான்னு வச்சுக்கோங்க, டியர்னு சொல்லுவா. இது ரெண்டுமே என் ஃப்ரெண்ட்ட இருந்து கடன் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு அந்த பையன் சொல்லட்டும், வாங்க அண்ணா போங்க அண்ணான்னு காதலுக்கே அல்வா கொடுக்கக்கூடிய ஒரு உலகம் தான் இந்த பெண்கள் நடுவர் அவர்களே. அன்னைக்கு என் தம்பி ஒருத்தன் அவன் காதலிக்கு போன் பண்ணி இருக்கான், செல்லக்குட்டி எங்கடி தங்க இருக்க? அதுக்கு அந்த பிள்ளை பதில் சொல்லி இருக்கு, நான் இப்ப தாண்டா ஆடி கார்ல போயிட்டு இருக்கேன். ஆடி கார் 60 லட்சம் ரூபாய் காரு. ஆடி கார்ல போயிட்டு இருக்கேன். அப்படியே RMKVக்கு போயிட்டு 50 லட்சம் ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்துட்டு அப்படியே வந்து நகை கடைக்கு போயிட்டு ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு நகை எடுத்துட்டு அப்படியே எங்க ஏசி பங்களால போய் நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு டுமாரோ மார்னிங் உன்னை வந்து மீட் பண்றேன்னா ரமேஷ் அப்படின்னு சொன்ன பிள்ளை போனை கட் பண்ணிட்டு போயிருக்க வேண்டியதானே. மறுபடியும் தம்பியை பார்த்து கேட்டுச்சு, நீ எங்கடா டார்லிங் இருக்க அப்படின்னு. அதுக்கு அந்த பையன் பதில் சொன்னா, நீ ஓவரா சீன் போடாதம்மா, நீ இவ்வளவு சீன் போடக்கூடாது. நீ போயிட்டு இருக்கிய ஆலங்குளம் டவுன் பஸ், அதுல உனக்கு பின்னாடி 3வது சீட்ல தான் நான் உட்கார்ந்துருக்கேன். உனக்கு டிக்கெட் எடுக்கணுமா வேண்டாமான்னு கேட்கத்தான் நான் போன் பண்ணேன். நீங்க எதுக்கம்மா இவ்வளவு சீன் போடுறீங்க? ஆனா அப்பேற்பட்ட பொண்ணுங்க காதல் கூட வேண்டான்னு சொல்லி எங்க கவிஞன் எவ்வளவு அழகா சொன்னா தெரியுமா? மம்மி சொன்ன பொண்ணை கட்டுன டார்ச்சர் இல்லடா, நீயும் தான் வெடிக்கும் பொண்ணை கட்டுன டவுசர் அவருண்டா, கண்ணை கலங்க வைக்கும் பிகர் வேணாண்டா, நமக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டும் நண்பன் போதுண்டான்னு சொல்லி நட்பின் பெருமையை சொல்லி கொடுத்தது எங்களுடைய இந்த காலத்து பாடல்கள் நடுவர் அவர்களே. அதே நேரத்துல பொண்ணுங்களோட காதலையும் நம்ம ரொம்ப டவுனா சொல்லிட கூடாதுல்ல. நான் எங்க அத்தான கல்யாணம் முடிச்சேன் பாத்தீங்களா, ஒரு 5 years பேக். அத்தான் என்ன பொண்ணு பார்க்க வந்தாரு. வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சோன்னே என் அழகான முகத்தை பார்த்து என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்ன மனுஷன் வீட்டுக்கு போயிட்டு எவ்வளவு அழகா SMS அனுப்புனாரு தெரியுமா? எப்படி தெரியுமா அனுப்புனாரு? அதெல்லாம் அந்த பழசுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. இந்த காலத்து பாட்டை கேட்டதானே தெரியும். அவர் வீட்டுக்கு போயிட்டு அழகா SMS அனுப்புனாரு, அன்பே அன்பே பஜ்ஜிக்கு 2 எண்டு, சமோசாக்கு 3 எண்டு, பப்ஸுக்கு 4 எண்டு, உனக்கும் எனக்கும் இடையே உள்ள காதலுக்கு போண்டா மாதிரி நோ எண்டு. சூப்பரா இருக்க கவிதை, எவ்வளவு சந்தோஷம் இருக்கு சொல்லுங்க. நான் உடனே ரிப்ளை அனுப்பலாம்னு சொல்லி போனை எடுத்தேன். எங்க அம்மா போனை புடுங்கி வச்சுக்கிட்டு சொன்னாங்க, ஏமா நிச்சயதார்த்தத்தை முடிஞ்சிருச்சு, கல்யாணத்துக்கு தேதி குறிச்சாச்சு, அதுக்கு இடையில மாப்பிள்ளை கூட பேசக்கூடாது, அப்படிப்பட்ட குடும்பத்துல உன்னை வந்து பெத்து வளர்க்கல அப்படின்னு சொல்லி போனை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அந்த நேரம் பார்க்க எங்க அத்தா எங்க ஆளு எனக்கு ஒரு அழகா ஒரு ஐடியா கொடுத்தாரு. என்ன ஐடியா தெரியுமா கொடுத்தாரு? எப்படி? செல்லக்குட்டி உன் போனை எடுத்து அத்தா நம்பரை டயல் பண்ணி பேட்டரி லோன்னு சேவ் பண்ணுக்கடி அப்படினாரு. என்ன சேவ் பண்ண சொன்னாரு? பேட்டரி லோ. தம்பி என்ன சேவ் பண்ண சொன்னாரு? பேட்டரி லோ. பேட்டரி லோன்னு சேவ் பண்ண சொன்னாரு. அத்தா அங்க இருந்து போன் பண்ணாரா, இங்க என்ன வரும்? பேட்டரி லோ.
அத்தா அங்க இருந்து போன் பண்ண அங்க என்ன வரும்? பேட்டரி லோ. எங்க அம்மா என்ன கூப்பிட்டாங்க, ராஜி இங்க வாமா, பாரு பேட்டரி லோன்னு வருது பாரு, போய் சார்ஜ் போடு அப்படின்னாங்க. நான் எப்படி போய் சார்ஜ் போட்டேன் தெரியுமா? கையளவு நெஞ்சத்தில கடல் அளவு ஆசை மச்சான், அளவு ஏதும் இல்ல அதுதானே சோமச்சான், நாம ஜோர மண் மேலே சேர விட்டாலும் எனப்பே போதும் மச்சான். ஸ்வைங் ஸ்வைங் எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் சொல்லுங்க நடுவர்களே, எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். இப்ப இந்த மாதிரி ஒரு உற்சாகமான கோயில் திருவிழா நீங்க வந்து அவங்க சொன்ன மாதிரி அந்த பழைய பாட்டு நீயும் பொம்மை நானும் பொம்மைன்னு பண்ணா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுல்ல. எவ்வளவு இளைஞர்கள் அவளுக்கு எவ்வளவு எவ்வளவு ஜாலியா நின்னுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து நின்னுகிட்டு அவன் கலர் சுடிஸ் மெடிஸ் சாரீஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன பாட்டு பண்ணா நல்லா இருக்கும்? அதுக்கும் எங்க ஆளு எவ்வளவு அழகா கொடுத்தான். ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா, பாடுங்கடா மச்சான் பாடுங்கடா, பாவாட பின்னால தான் ஓடுங்கடா, குத்த மச்ச பொண்ணு எல்லாம் அத்த பொண்ணுதான், அத்த பொண்ணு எல்லாம் இந்த மாமா பொண்ணுதான், கை தட்டி கூப்பிடுது ரெண்டு கண்ணுதான். எவ்வளவு அருமையா சொன்னாங்க நடுவர்களே. எங்க நாங்க தாயினுடைய பெருமையை சொல்லலையா? இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாமே வீட்டுக்கு போனோம்னா சின்ன பசங்க எல்லாம் அம்மா கிட்ட 1000 கேள்வி கேட்பான். அம்மா என் பேஸ்ட் எங்க, என் பிரஷ் எங்க, என் ஐடி கார்டு எங்கன்னு 1000 கேள்வி கேட்பான். அம்மா பக்கத்துல இருக்கிற கடை தெருவுக்கு போயிருக்கட்டும், அப்பா குத்துக்கலாட்ட உட்கார்ந்து இருப்பாரு. அப்பா கிட்ட போய் அந்த பையன் ஒரே கேள்விதான் கேட்பான், எங்க அம்மாவை எங்க, எங்க அம்மாவை எங்க. நடுவர் அவர்களே, ஒரு வீட்டுல சாதம் சூடா இருந்தா அப்பா நிறைய சாப்பிடுவாரு, சாம்பார் நல்லா இருந்தா தாத்தா நிறைய சாப்பிடுவாரு, தொட்டுக்கூட காய்கறி பப்படம்லாம் இருந்தா சின்ன குழந்தைங்க நிறைய சாப்பிடுவாங்க. ஆனா எல்லாருமே சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்தா மட்டும்தாங்க ஒரு தாய் சாப்பிடுவா. அந்த தாயினுடைய பெருமையை எங்க கவிஞன் எவ்வளவு அழகா சொன்னா தெரியுமா? தாய் என்ற ஒரு தெய்வம் வீட்டோட இருக்கு, நீ தனித்தனியா கோயில் குளம் அலைவதுதான் எதற்கு, அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொளுத்து நீ ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நடத்தும். நடுவர் அவர்களே, சாதாரண ஹார்மோனிய பெட்டியோட வயல்வெளியில ஆரம்பிச்ச உங்களோட பாட்டை எல்லாமே இன்னைக்கு ஆஸ்கார் அவார்டுக்கு கொண்டு சென்றது எங்களுடைய வைரமுத்து காலத்து பாடல்களே என்று காலத்தின் அருமை கருதி விடைபெறுகிறேன். இங்க நிறைய பெற்றவர்கள் இருக்கீங்க. விடுமுறை நாட்களில் குழந்தைகளுக்கு விளையாட்டிற்கு பதிலாக தயவு செய்து விவசாயத்தை கற்றுக் கொடுங்கள். ஏனென்றால் வருங்காலத்தில் ஸ்கோரை விட சோறு முக்கியம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன விலாவாரியாக பேசுவதற்கு நேரம் இல்லை. வைரமுத்து காலத்து பாடல்கள் எல்லாம் மோசம் என்று சொல்வதற்கில்லை. வைரமுத்து காலத்து பாடல்களில் 100 பாடல்கள் வந்தால் 10 பாடல்கள் நல்ல பாடல். ஆனால் கண்ணதாசன் காலத்து பாடல்களில் 100 பாடல்களில் 99 பாடல்கள் நல்ல பாடல்கள், ஒரு பாடல் மோசம். எடுத்துக்காட்டாக ஒரு 2-3 பாடல்கள் வீரத்துக்காக பாடுவான் பாருங்க. கனக விசையரில் முடி தன்னை நெறித்து கல்லினை வைத்தான் சேர மன்னல், இமயவரம்பில் மீன் கொடியேறி இசைப்பட வாழ்ந்தார் பாண்டியனா, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, 6லும் சாவு 100லும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமைய. அப்படி தமிழனுடைய வீரத்தை சொன்னது அந்த பாடல். அதே போல ஒரு சாதாரண மாட்டுக்கு சொன்னது போல, போகாத பாதையிலே போக கூடாது, சும்மா புத்தி கட்டு அங்கு எங்கோ சுத்த கூடாது, போகாத பாதையிலே போக கூடாது, சும்மா புத்தி கட்டு அங்கோ எங்கோ சுத்த கூடாது, மாறாகவே மனிதன் மாறக்கூடாது, மற்றவங்க பொருளுக்கு தான் ஆசை வைக்க கூடாது, மாட்டுக்கார மேலாவும் மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா, மாட்டுக்கார மேலாவும் மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா. அண்ணன் தங்கை பாசத்துக்கு ஒரு பாட்டு சொல்லும் பாருங்க. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தலே, மலர் பொதிகை மலை தோண்டி மதுரை நகர் கண்டு பொதிந்த தமிழ் பந்தமே. கடைசியா சொல்லுவோம் பாருங்க, அண்ணன் தங்க பாசத்தை 4 வரியில் அப்படி நச்சடி சொல்லுவான். கண்ணின் மணி போல மணியில் நிழல் போல கலந்து பிறந்தோமடா, இந்த
வாழ்க்கை நிலையற்று என்பதை கூட கண்ணதாசன் கடைசியில் சொல்லுவான் பாருங்க. வந்தது தெரியும் போவது எங்கே, வாசல் நமக்கு புரியாது, வந்தவரெல்லாம் தங்கிவிட்டார் இந்த மண்ணில் நமக்கு இடமேது. வாழ்க்கை என்பது வியாபாரம், அதில் ஜனனம் என்பது வரவாகும், பெரும் மரணம் என்பது செலவாகும். போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா, போனால் போகட்டும். வாழ்க்கையினுடைய எல்லா பக்கத்தையும் பாடியவன் பழைய காலத்து கவியரசு கண்ணதாசன் காலத்து பாடல்கள். ஆகவேதான் வாழ்க்கைக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற வகையில் ஒரு பாடல் பாடுவான். கண்ணில் தெரியும் வண்ண பறவை கையில் கிடைத்தால் வாழல்லா, கருத்தில் வளரும் காதல் எண்ணம் கண்ணில் வந்தால் வாழல்லா, கண்ணி இளமை எல்லை அடைத்தால் தன்னை மறந்து வாழல்லா, வாழ நினைத்தால் வாழல்லா, வழியா எல்லை பூமியில் ஆழக்கடலும் தோணி போலே அழைத்து வந்தால் நீந்தலாம் என்று சொல்லி அருமையான இந்த வாய்ப்பை தந்த இந்த நம்முடைய யாதவ சமுதாயத்திற்கும் இத்தனை நேரம் இந்த நல்ல நிகழ்ச்சியை கண்டுகளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் அருளும் பொருளும் கிடைக்கும் என்று சொல்லி நம்முடைய காவல்துறை அதிகாரிகளுக்கும் அற்புதமாக இங்கே எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்த ராஜன் சவுண்ட்ஸ் நண்பர்களுக்கும் நன்றி கூறி பெரியா விடைபெறுகிறோம். பழைய பாடலே பழைய பாடலே பழைய பாடலே கண்ணதாசன் காலத்து பாடல்கள் தான் சிறந்தது என்று சொல்லி அருமையான வாய்ப்பை தந்த உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.